கண்ணியா வெண்ணூரூற்று விவகாரம் தொடர்பில் இணக்கப்பாட்டுக்கு மாற்றாக செயற்பட்டால் நீதிமன்றம் செல்வோம். எம்.ஏ. சுமந்திரன். சர்ச்சைக்குரிய பாடத்தொகுதி தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிப்பு. யாழ் அரசு அதிபரை சந்தித்து நைனாதீவு விகாராதிபதி. தையிட்டி விகாரை தொடர்பில் கலந்துரையாடல். பாராளுமன்ற ஓய்வூதியம் சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியீடு. புதிய கல்வி சீர்திருத்தம் அமுலாவது தொடர்பில் வெளியான தகவல். வேல்வேரி பகுதி காணிகளை விரைவில் மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை. அருண் ஹேமச்சந்திரா தெரிவிப்பு. ஆஸ்திரேலிய ஊடகவியலாளரின் பையை திருடிய நபர் கைது. பெருந்தொகை தங்கத்துடன் வந்திறங்கிய விமான பணிப்பெண் கட்டுநாயக்கவில் கைது. வெனிசுவேலா மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு ஜேவிபி கடும் கண்டனம். நாளை முதல் ஆரம்பமாகும் புதிய கல்வியாண்டில் தரம் 1 மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தை ஜனவரி 29ஆம் தேதியும் தரம் 6 மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தை ஜனவரி 21ஆம் தேதியும் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு பிரதமர் மேலும் கூறியதாவது: புதிய கல்வி சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமின்றி அதற்கு இணையாக இந்த புதிய முறைக்கு மாணவர்களை படுத்துவதற்கான திட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் பெற்றோர்களுக்கும் இதுகுறித்த அறிமுகத்தை வழங்குவதற்கான புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பாடத்தெரிவுகளுக்கு மாணவர்களை பழக்கப்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து விடயங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. இதுவரை 7191 பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி திட்டங்களூடாக 1,32,509 ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி புதிய பாடத்தொகுதிகளுடன் தொடர்புடைய பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களில் 93% தற்போது பயிற்சிகள் வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு இணையாக இந்த புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரினி அமரசூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொல்பொருள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள திருகோணமலை கண்ணியா பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிள்ளையார் ஆலயத்தின் காணியை இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளனர். குறித்த பகுதிக்கு இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகுதாசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோரும் விஜயம் செய்துள்ளனர். கண்ணியா பிள்ளையார் ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினால் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. நீண்டகாலமாக பிள்ளையார் ஆலயம் இருந்து வந்த நிலப்பகுதியை தொல்பொருள் திணைக்களம் தற்போது கையகப்படுத்தியுள்ளமை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகுதாசனின் விசேட வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த காணி கையகப்படுத்தப்பட்ட விதம் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி சட்டத்திரணி எம்.ஏ. சுமந்திரன் கேட்டறிந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக கையாள்வது குறித்தும் நீதிமன்றத்தை நாடி குறித்த காணியை மீள பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. மக்களின் வழிபாட்டு உரிமையையும் வரலாற்று அடையாளங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளதாக இதன்போது தெரிவித்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில், திருகோணமலை கண்ணியா வெண்ணூரூற்று தொடர்பில் சில வருடங்களுக்கு முன்னதாக பிரச்சனைகள் இருந்தது அனைவருக்கும் தெரியும். அங்கிருந்த பிள்ளையார் கோயிலை மீளவும் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டுள்ளதுடன் கோயில் மேடையில் பௌத்த கொடி நாட்டப்பட்டு தொல்லியல் திணைக்களத்தினால் எவ்வித கட்டுமானமும் செய்ய முடியாது என கூறப்பட்டது. இதேபோன்று விகாரை ஒன்றை கட்டுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்ட விடயம் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்றது. அப்போது நாங்கள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த நிலத்திற்கு சொந்தமான திருகோணமலையில் உள்ள இன்னொரு கோயில் உரிமையாளர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இடைக்கால தடையொன்றை பெற்றுக் கொடுத்தார். இதன்போது கட்டுமான பணிகளை நிறுத்தி வைப்பதற்காக இறுதியில் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் இது தொடர்பான சில நடவடிக்கைகளை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்திய போது அதில் பண்டைய விகாரை இருந்ததாக அடையாளம் காட்டப்பட்டது. பிள்ளையார் கோயில் 150 வருடங்கள் இருந்ததாக ஆதாரங்கள் இருந்த வேளையில் 2000 ஆண்டுக்கு முன்னதாக விகாரை இருந்ததாகவும் நீதிமன்றத்தில் காண்பிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. பண்டைய விகாரை அங்கு இருந்திருந்தால் அதை பேணி பாதுகாக்கும் பொறுப்பு தொல்லியல் திணைக்களத்திற்கு இருக்கிறது. ஆனால் மீள கட்டுமானம் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே பேணி பாதுகாக்கும் பொறுப்பை அவர்கள் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டது. அதே வேளையில் 150 வருடங்களாக பிள்ளையார் கோயில் அங்கு இருப்பதால் அந்த இடத்தில் இன்னொரு அளவீடு செய்யப்பட்டு இடம் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் பிள்ளையார் கோயில்
மீளவும் கட்டலாம் என நீதிமன்றத்தால் இணக்கப்பாட்டோடு குறித்த வழக்கு முடிவுக்கு வந்தது. இந்த இணக்கப்பாட்டுக்கு மாறாக அந்த நடவடிக்கைக்கு முரணாக சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. இது தொடர்பில் காணி உரிமையாளர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்த பின்னர் வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியாக இருந்த அரசாங்க அதிபருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். பண்டைய விகாரை இருந்ததாக சொல்லப்படும் மேட்டினை பேணி பாதுகாப்பதற்காக மேலதிகமாக வேறு சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்றத்தின் இணக்கப்பாட்டுக்கு மாறாக தொல்பொருள் திணைக்கள அனுமதியோடு நடைபெறுவதன் காரணமாகவே நீதிமன்றத்திற்கு இதனை தெரியப்படுத்துவது என்று தீர்மானித்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். நயனாதீவு விஹாராதிபதி நவதகள பதுமகிருத்தி திஸ்ஸ யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பு அரசு அதிபர் அலுவலகத்தில் இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் தையிட்டி விஹாரை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் அரசு அதிபரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக விஹாராதிபதி கேட்டறிந்து கொண்டார். மேலும் விஹாராதிபதி தமது பக்க நிலைப்பாடுகளையும் அரசு அதிபரிடம் தெரிவித்தார். நடிகை மற்றும் முன்னாள் அரசியல்வாதியான அனார்கலி ஆகர்சா வெளிநாட்டிலிருந்து வந்தவுடனேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொழும்பு இல்லத்தில் குடும்ப சகிதம் சந்தித்துள்ளார். அனார்கலி 2009 அக்டோபர் 29 காலி மாவட்டத்தில் நடைபெற்ற தென்மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு தென்மாகாண சபைக்கு தெரிவானார். இவர் மஹிந்த ராஜபக்சவுடன் நெருங்கி பணியாற்றியவர். அவரின் ஆசீர்வாதத்தில் தென்மாகாண சபைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அனார்கலி ஆகர்சா நடிகை, மொடல் அழகி, பாடகி, தொலைக்காட்சி தொகுப்பாளர். 2004 ஆண்டு நடைபெற்ற இலங்கை அழகி போட்டியில் மகுடம் சூடினார். அதே ஆண்டில் உலக அழகி அணிவகுப்பில் இலங்கை அழகியாக போட்டியிட்டார். தேசிய அரசு பேரவையின் 1977 ஆண்டின் முதலாம் இலக்கு பாராளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான பாராளுமன்ற ஓய்வூதியம் சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரின் பணிப்புரைக்கமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. புதிதாக அச்சிடப்பட்ட தரம் 6 ஆங்கில மொழி பாடத்தொகுதியில் தகாத இணையதளம் ஒன்றை குறைக்கும் விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அது குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட உள்ளக குழு தமது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் விஜிதஹேரத் உறுதிப்படுத்தியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களின் அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இது அரசாங்கத்தின் கூட்டு முயற்சி மற்றும் பொறுப்பாகும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாங்கள் எடுக்கும் அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான நிலைப்பாடு இதுவாகும். எனவே சிலர் தத்தமது அரசியல் மற்றும் ஏனைய குறுகிய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பிரதமரை இலக்காக கொண்டு முன்வைக்கும் விமர்சனங்களை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். அவ்வாறு எதுவும் இல்லை. இங்கு அரசாங்கத்தின் கூட்டுக் கொள்கையின் அடிப்படையிலான செயற்பாடே காணப்படுகிறது. தேசிய கல்வி ஆணைக்குழுவின் கொள்கை ரீதியிலான கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டே தேசிய கல்வி நிர்வாகம் இந்த கல்வி சீர்திருத்தங்களை தயாரித்தது. ஆகவே கல்வி அமைச்சின் மூலமாக இவை அனைத்து மேற்கொள்ளப்பட்டன. இதனை நடைமுறைப்படுத்துவதும் நம் அனைவரினது பொறுப்பாக மாறியுள்ளது. எனவே இச்செயல்முறையில் ஓரிடத்தில் குறைபாடு ஒன்று நிகழ்ந்துள்ளமையை நாம் மிக தெளிவாக கண்டோம். தரம் 6 பாடத்திட்டத்துடன் தொடர்புடைய பாடத்தொகுதியில் பாரதூரமான தவறு ஒன்று உள்ளடக்கப்பட்டுள்ளது. அந்த தவறை கல்வி அமைச்சு தற்போது மிக தெளிவாக அவதானித்துள்ளது. இது அடையாளம் காணப்பட்டவுடன் பிரதமரின் ஆலோசனையின் பேரிலேயே செயலாளரினூடாக உடனடியாக உள்ளக தரவுகள் மற்றும் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த அறிக்கை தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த தவறுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான எதிர்கால செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே இது எவ்வகையிலும் தரம் 6 அந்த பாடத்தொகுதியில் உள்ளடக்கப்படாத ஒரு விடயமாகும். எனவே இதனை நீக்குவதற்கு கல்வி அமைச்சு கட்டாயமாக தீர்மானிக்கிறது. அத்துடன் இந்த சீர்திருத்தங்களை மேலும் ஆக்கப்பூர்வமான முறையில் முன்னெடுத்துச் செல்வதற்கு கல்வி அமைச்சு விரைவில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தெரிவித்தார். வெனிசுலா நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் அமெரிக்கா முன்னெடுத்த ராணுவ தலையீடு மற்றும் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் கைது குறித்து இலங்கை அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேரத் இதனை தெரிவித்தார். ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி அனைத்து நாடுகளினதும் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். அனைத்து ஐக்கிய நாடுகள் உறுப்பு நாடுகளும் இந்த விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டியது கட்டாயமாகும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரம் தொடர்பாக நாளை நடைபெறவுள்ள ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை தாமதமின்றி நடத்துமாறு இலங்கை தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்டுள்ளது. ஐநா சாசனத்தின்படி அடிப்படை கொள்கைகளை முரணாக செயற்படுகின்றமை தொடர்பில் ஐநா பொதுச்சபையிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை மக்கள் விடுதலை முன்னணி வன்மையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளமை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜிதஹேரத், அரசாங்கம் என்பது வேறு, அரசியல் கட்சிகள் என்பது வேறு. அரசியல் கட்சிகள் தமக்கென தனிப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்க முடியும் என்று அவர் கூறினார்.
திருகோணமலை வெல்வேரி பகுதியில் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களுடைய காணிகளை விரைவில் அவர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா உறுதியளித்தார். இன்றைய தினம் வெல்வேரி கிராமத்திற்கு கள்ளவிச்சியை மேற்கொண்டு பார்வையிட்ட பின்னரே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய தினம் திருகோணமலை மாவட்ட பட்டணம் சூழலும் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வெல்வேரி கிராமத்திற்கு களவிஜயம் மேற்கொண்டிருந்தோம். குறித்த மக்கள் பல வருடங்களுக்கு முன்னர் வன்செயலின் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தற்போது அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சினை எழுந்திருக்கின்றது. இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு களவிஜயம் மேற்கொண்டு பார்வையிட்ட போது இங்கு மக்கள் வாழ்வதற்கான அடையாளங்கள் போதியளவு காணப்படுகின்றன. அங்கு விவசாயம் மேற்கொண்டதற்கான கிணறுகள், வயல் நிலங்கள், எஞ்சிய கட்டுமானங்கள் போன்ற பல விடயங்கள் காணப்படுகின்றன. அத்துடன் இவற்றுக்கான ஆவணங்களையும் குறித்த மக்கள் வைத்திருக்கின்றார்கள். எனவே இவை போதுமானவையாக இருப்பதாக நம்புகின்றேன். இந்த அடிப்படையில் பல்வேறுபட்ட இடங்களில் வன பரிபாலன திணைக்களத்திடமிருந்து காணிகளை விடுவித்து மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் வெல்வேரி மக்களுடைய காணிகளையும் விரைவில் வன பரிபாலன திணைக்களத்திடமிருந்து விடுவித்து மக்களின் வாழ்வாதாரத்திற்காக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார். திருகோணமலை வெல்வேரி கிராமத்தில் பல தசாப்த காலமாக விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வாழ்ந்து வந்த மக்கள் நாட்டில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வன்செயல் காரணமாக உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அங்கிருந்து தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து மீள குடியமர்ந்து வந்தனர். இந்நிலையில் 1983 ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து பாதுகாப்பின் காரணமாக மீண்டும் மீள குடியமர அனுமதிக்கப்படாத நிலையில் 2010 ஆண்டுக்கு பின்னர் குறித்த பகுதியில் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் எல்லை கற்கள் இடப்பட்டு கையகப்படுத்தப்பட்டிருந்தது. பின்னர் குறித்த காணி ஹெட்டியாராச்சி என்ற நபருக்கு நீண்ட காலமாக குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனினும் அவர் அதில் எந்தொரு நடவடிக்கையினையும் இதுவரை மேற்கொண்டிருக்கவில்லை. 1970 ஆண்டுக்கு முன்பிருந்தே 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அப்பகுதியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாகவும் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பகுதிக்குள் தாங்கள் வாழ்ந்தமைக்கான அடையாளங்களாக வீட்டின் சிதைவுகள், சீமந்தால் கட்டப்பட்ட சுமார் 10 அடி விட்டமுடைய பல கிணறுகள், நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்பட்ட கால்வாய்கள் உட்பட பல ஆதாரங்களும் தமது காணிக்கான ஆவணங்களும் வைத்திருப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் தமது காணியை சுற்றியுள்ள ஏனைய பகுதிகளில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் குறுகிய பரப்பளவை கொண்ட தமது காணிகள் மாத்திரம் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவினால் வெனிசுலா மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் அதன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவி ஆகியோர் அமெரிக்க படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணி விசேட ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. சுதந்திரமான இறமையுள்ள நாடான வெனிசுலாவுக்குள் அத்துமுறை நுழைந்து மக்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவியை கடத்திச் சென்று மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை தமது கட்சி வன்மையாக கண்டிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் ஏனைய சுதந்திர இறமையுள்ள நாடுகளைப் போலவே வெனிசுலாவினதும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மற்றும் ஆட்சியாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் இறைமை அதிகாரம் அந்நாட்டு மக்களுக்கு உரியது எனவும் அதனை மீறுவதற்கு எந்த ஒரு சக்திக்கும் உரிமையில்லை எனவும் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, சுதந்திரமான இறைமையுள்ள நாடான வெனிசுலாவுக்குள் அத்துமீறி நுழைந்து அங்குள்ள மக்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கடத்திச் சென்று அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக மேற்கொண்ட ராணுவ ரீதியிலான ஆக்கிரமிப்பு தலையீட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். உலகின் எந்த ஒரு சுதந்திர இறைமையுள்ள நாட்டை போலவே வெனிசுலாவினதும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மற்றும் ஆட்சியாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் இறைமை அதிகாரம் அந்நாட்டு மக்களுக்கே உரியது. அதனை மீறுவதற்கு எந்த ஒரு வல்லரசுக்கும் உரிமையில்லை. நவீன சமூகமும் அரசு நிர்வாகமும் மிகவும் பண்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது பொதுவான நம்பிக்கையாகவும், ஜனநாயகம், மனித உரிமைகள், நாடுகளின் சுதந்திரம் மற்றும் இறைமை என்பன உலகமே ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடுகளாகும். எந்த காரணத்திற்காகவும் அவற்றை மீறி நாடுகளுக்குள் ராணுவ தலையீடுகள் அல்லது ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்வது நவீன நாகரிக உலகில் நியாயமானதல்ல. இத்தகைய சூழ்நிலையில் அமெரிக்காவினால் வெனிசுலாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பலவந்தமான ராணுவ தலையீட்டை உலகில் எவரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். எனவே அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக மேற்கொண்ட இந்த ராணுவ ஆக்கிரமிப்பை கண்டிக்கும் மக்கள் விடுதலை முன்னணியினரான நாம் வெனிசுலாவின் இறைமை மற்றும் சுதந்திரத்திற்காக குரல் கொடுக்கிறோம் என்றுள்ளது. தலவாக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்புகளில் கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக மண்சரிவு அபாயம் மற்றும் வெடிப்புகள் காணப்பட்டன. இதன் காரணமாக குறித்த வீடுகளில் வசித்த 67 குடும்பங்களைச் சேர்ந்த 270 பேர் தற்காலிகமாக கிரேட் வெஸ்டர்ன் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் சீரான காலநிலை நிலவி வருவதால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகளால் அப்பகுதியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வின் பின்னர் கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தில் பாரியளவிலான மண்சரிவு அபாயம் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாளை பாடசாலைகள் மீள ஆரம்பமாக உள்ள நிலையில் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் இன்று தற்காலிக முகாம்களிலிருந்து வெளியேறிச் சென்றனர்.
உணவுச் சட்டத்தின் 32வது பிரிவின் கீழ் உள்ள சில விதிமுறைகள் அமலாகும் திகதியை ஒத்திவைக்க சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. உணவு ஆலோசனை குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிஸ் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமை 2023 பிப்ரவரி 14ஆம் திகதி அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்ட உணவு சட்டத்தின் சில விதிமுறைகள் அமல்படுத்துவதை எதிர்வரும் ஜூலை 1ஆம் திகதி வரை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. உணவு லேபிடல் மற்றும் விளம்பரப்படுத்தல் விதிமுறைகள், திரவ உணவுகளின் சீனி அளவிற்கான நிற குறியீட்டு விதிமுறைகள், உணவிற்கான உப்பு ஐடின் கலத்தல் தொடர்பான விதிமுறைகள் மற்றும் டிரான்ஸ் கொழுப்பு தொடர்பான விதிமுறைகள் ஆகியவற்றை அமல்படுத்துதல் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது. திருகோணமலை வெறுகல் பிரதேசியனால பிரிவில் உள்ள உப்பூரல் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்து காட்டு யானை வீடொன்றை சேதப்படுத்தியுள்ளது. இதன்போது வீடொன்று பகுதியளவில் சேதமாகியுள்ளதுடன் அங்கிருந்து வீட்டு உபகரணங்களும் சேதமாக்கப்பட்டுள்ளன. காட்டு யானையினால் மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் வீட்டு உரிமையாளர் தெரிவித்தார். பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் கட்டப்பட்ட வீட்டினை யானை சேதப்படுத்தி உள்ளமையினால் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு அரசாங்கம் நஷ்டஈடு தர வேண்டும் எனவும் யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறும் வெறுகல் உப்பூரல் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சுமார் 4,59,26,957 ரூபாய் பெறுமதியுடைய தங்க நகைகள் மற்றும் தங்க பிஸ்கட்களை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த ஒரு தனியார் விமான நிறுவனத்தின் பெண் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் அவர் பணியாற்றிய பிட்சியார் விமானமூடாக இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். தனது பயணப்பைக்குள் 1 கிலோகிராம் மற்றும் 166 கிராம் எடையுடைய நகைகள் மற்றும் தங்க பிஸ்கட்களை மறைத்து வைத்துக் கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் உள்ள விமான ஊழியர்கள் வெளியேறும் வாயிலிருந்து வெளியேற முயன்ற போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணை கைது செய்த கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். உனட்டுவ கடற்கரை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் ஆஸ்திரேலிய ஊடகவியலாளர் ஒருவரிடமிருந்து பையை திருடிய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இளம்பெண் ஊடகவியலாளரான இவர் தனியாக இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளார். இந்நிலையில் இவரிடமிருந்து ஐபோன் 1, வெளிநாட்டு பணம் மற்றும் வங்கி அட்டைகள் அடங்கிய பை திருடப்பட்டது. உடனடியாக உணட்டுவ சுற்றுலா போலீஸ் பிரிவிற்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாளை காலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.